Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரீஸ்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க formulas and function சீரீஸ்ல நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஒரு சில இடத்துல எரர் அடிச்சிருக்கும். சரி, ஓகே. அந்த எரர்லாம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் காமனஸ்டான எரர்ஸை வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது மாதிரி எரர் அடிக்கும் ஒரு சில இடத்துல. ஓகேங்களா? இது மாதிரி ஹேஷ் 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 போட்டு வந்திருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு இண்டிகேஷன். நீங்க இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இந்த செல்லுல, அதுக்கு இந்த செல்லுக்கு பிட் பத்தல அப்படின்னு சொன்னா நமக்கு இது மாதிரி எரர் அடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு ஹேஷ் 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 போட்டிருக்கு. அப்போ ஓகே, ஏன் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த காலமை நீங்க பெருசு பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாவே நமக்கு இது சரியாயிட்டு அந்த ஹேஷ் 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 அப்படின்னு போயிடுச்சு. ஏன்னா இதுக்கான இடம் அதுல பத்தல அப்படின்னு சொல்லி நமக்கு எரர் அடிச்சுது. ஓகேங்களா? சரி பண்ண உடனே சரியாயிடுச்சு. சோ இது மாதிரி சமயத்துல எரர் வரும். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா டேட்டோ டைமோ நமக்கு நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த எரர் வரும். ரெண்டு விஷயம் தான். டேட் டைம் நெகட்டிவ்ல இருக்கான்னு பாத்துக்கணும், இல்ல அதுக்கான ஸ்பேசிங் பத்தாம இருக்கான்னு பாத்துக்கணும். இதை நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் நமக்கு வராம இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். எரர் இன் வேல்யூ, அதாவது ஹேஷ் போட்டு வேல்யூ போட்டு ஒரு எக்ஸ்கிளமேஷன் சிக்னல் இருக்கும். இந்த சிம்பிள் இருக்கிறப்போ நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எதை எதை யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்க ஒரு இன்வாலிட் டைப்பை யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு இங்க. ஓகேங்களா? அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க அதை ரெஃபர் பண்ண சொல்லியிருக்கிற இந்த E7ல எரர் அடிச்சிருக்கு. சரி, ஓகே. E7ல ஏன்பா எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகே, மந்த் ஆஃப் D7 அப்படின்றது என்ன பண்ணும், மந்த் இது எத்தனாவது மந்த் இந்த டேட் அப்படின்னு சொல்லி நமக்கு காமிக்கும். அப்போ ஓகே, அப்ப ஏன் எரர் அடிக்கிற அப்படின்னு சொன்னா நமக்கு இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னாவே அது இருக்கிற ஃபார்மேட் என்ன அப்படின்னா மந்த் டேட் இயர் ஃபார்மேட். ஓகேங்களா? மந்த்ல 20 இருக்குங்க. நமக்கு ஏதாவது 20th மந்த் ஒன்னு இருக்கா? இல்ல. சோ இது ஏதோ டைப்பிங் எரர் பண்ண உடனே நமக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா மேலேயும் நமக்கு சரியாயிடுச்சு பாருங்க. சோ இந்த இடத்துல என்ன டைப் வரணுமோ அந்த இடத்துல தேவையில்லாத டைப்போ தப்பான டைப்போ இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்திருந்ததுன்னு சொன்னா நமக்கு இந்த எரர் இன் வேல்யூ இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹேஷ் நேம் கொஸ்டின் மார்க், அதாவது இன்வாலிட் நேம் அப்படின்னு சொல்றது. எக்ஸல் தனக்குன்னு ஒரு சில நேம்ஸ் வச்சிருக்கோங்க. இத நவ் அப்படின்னு சொன்னா டைம் காமிக்கணும், டேட் அப்படின்னு சொன்னா இந்த டேட்டை நமக்கு காமிக்கணும். அப்படிலாம் இல்லாம எக்ஸலுக்கே புரியாத ஒரு பேரை நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே அதுக்கு தெரியாம எக்ஸலே கன்ஃபியூஸ் ஆயிரும் இல்லைங்களா? அந்த டைம்ல வர்றதுதான் நமக்கு இன்வாலிட் நேம் அப்படின்னு சொல்றது. போய் பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். நமக்கு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம நவ் போட்டிருக்கோம். எக்ஸலுக்கு நவ் அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க. ஓகேங்களா? அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சோ அதுக்கு ஆக்சுவலா என்ன போடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நமக்கு இங்க கீழே காமிச்சது. ஓ, நீ நவ் பார்க்க சொல்றியா அப்படின்னு சொல்லி கேக்குது பாருங்க. நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன் அது என்ன அப்படின்றது அதுக்கு தெரியும். போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல இருக்கு. அதுவே நவ்ஸ் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னன்னே தெரியாம நமக்கு என்ன அடிச்சுது எரர், இந்த மாதிரி நேம் எரர் அடிச்சுது. இப்ப போயிட்டு நம்ம இதை நவ் அப்படின்னு மாத்திட்டு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருச்சு. ஸோ எக்ஸலையே நம்ம தேவையில்லாத ஒரு தப்பான ஒரு ஃபார்முலா பேரை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருவோம். அந்த சமயத்துல நமக்கு இந்த இண்டிகேஷன் நமக்கு அது காமிக்கும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது ரெஃபரன்ஸ் எரர், இன்வாலிட் செல் ரெஃபரன்ஸ் எரர் அப்படின்னு சொல்றது. ஹேஷ் ரெஃப் எக்ஸ்கிளமேஷன் இருக்கும். இது எப்ப வரும்னு சொன்னா நம்ம ஒரு செல் ரெஃபரன்ஸ் போய் பாருப்பா இந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஃபார்முலால அப்படின்னு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்போம். எக்ஸலும் போயிட்டு அந்த செல்லை போய் பார்க்கும். அங்க பாக்குறப்போ அந்த செல்லே இல்லாம இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம எக்ஸல் கிட்ட என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா போயிட்டு இதுல எல்லாம் ஆட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னோம். சரி, நான் ஆட் பண்ண சொன்னேன். இந்த இடத்துல இது மாதிரி எரர் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா K12 போய் ஆட் பண்ணிக்கோ லைனா, K6 K12 வரைக்கும் பிளஸ் 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 பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சம் போட்டு பண்ணிடலாம், இருந்தாலும் நமக்கு அது கிளியரா தெரியணுன்றதுக்காக பிளஸ் பண்ணிருக்கோம். சோ இது மாதிரி போட்ட உடனே நமக்கு இது என்ன சொல்லிடுச்சுன்னா 19 அப்படின்னு காமிச்சிருச்சுங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் 19 காமிக்கும். அதுவே நீங்க ஒரு 10 ஆட் பண்ணி பாருங்க 29ன்றது கிளியரா காமிக்கும். இந்த 10 டெலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. தெரியாம இந்த ரோவை நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். டெலீட் பண்ணிட்ட உடனே அந்த இடத்துல K12 அப்படின்னு என்ன பண்ண சொன்ன, இப்ப அந்த K12 டெலீட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நமக்கு காமிக்கிறதுக்காக இப்ப அந்த K12 காணாம போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த K12 இப்ப காணாம போயிடுச்சு. புதுசா ஒரு K12 வந்துடுச்சு, அது உண்மைதான். ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஃபார்முலா கொடுத்தப்போ என்ன ரெஃபரன்ஸ் அங்க இருந்தோ அப்ப அது கிடையாது அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக தான் நமக்கு இந்த
ரெஃபரன்ஸ் எரர் அடிக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது div by 0 எக்ஸ்கிளமேஷன் அப்படின்னா என்னன்னா டிவிஷன் பை 0 எரர். 0ல டிவைட் பண்ண சொல்றப்பா என்ன அது தப்புப்பா அப்படின்னு சொல்லும். சரி 0ல டிவைட் பண்ண சொன்னா மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, பிளாங்க்ல வச்சு டிவைட் பண்ண சொன்னாலும் நமக்கு வந்து எரர் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம m6 m7ஆல டிவைட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொன்ன உடனே இது ஓகே நீ m6 பண்ண சொன்ன சரி, ஆனா m7ல 0 இருக்கு, என்னால அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிவிஷன் பை 0 எரர் காமிச்சுது. ஓகே, அடுத்தது ஏன் இது பண்ண காமிச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா m6 m8 டிவைட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். m6 m8ஆல டிவைட் பண்ண சொல்றியா, m8ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா அது 0 தானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டிவிஷன் பை 0 எரர் காமிச்சிருச்சு. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூவை 0வாலயோ இல்ல பிளாங்காலோ டிவைட் பண்ண சொன்னா நமக்கு டிவிஷன் பை 0 எரர் காமிச்சிடும். இதையே நம்ம இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு போயிட்டு 10 அப்படின்னு சும்மா ஒரு வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. கரெக்டா 0.1 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நல் எரர் null எக்ஸ்கிளமேஷன். இது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு அந்த இன்டர்செக்ஷனே இல்ல, நீ கொடுத்திருக்க ரெண்டு ரேஞ்ச் இன்டர்செக்டே ஆகல அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த எரர் அடிக்கும். நம்ம ஆல்ரெடி இன்டர்செக்ஷன்னா என்னன்னு போன நமக்கு ஒரு சில வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பாத்துறலாம். இப்ப நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா P6 P7 P6 Q6 அப்படின்னு நம்ம கொடுத்திருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்ப போயிட்டு பாருங்க, இதுதான் கொடுத்திருக்கோம். கரெக்டா? இதுதான் ஆகுதே, அதாவது P6 P7 P6 Q6 இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் P6 ஆச்சு. அப்ப அது கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா நம்ம இங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல P6 தனியா P7 தனியா கொடுத்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு கோலன் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த P6 P7 P6 Q6 சேர்ற இடம் அப்படின்றது 1. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டும் சேர இடம்ன்றது இந்த 1. அதனால ஆன்சர் நமக்கு கரெக்டா 1 அப்படின்னு வந்துரும். சோ அது இல்லாம நம்ம இந்த கோலனுக்கு பதிலா ஸ்பேஸ் கொடுத்த உடனே அது எரர் அடிச்சு நமக்கு நல்ல எரர் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? சோ எப்பெல்லாம் நம்ம ரெண்டு ரேஞ்சுக்கோ ரெண்டு செல்லுக்கோ நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அது இன்டர்செக்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த நல்ல எரர் அடிக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறதுதான் நம்மளோட நாட் அவைலபிள், அதாவது வேல்யூ நாட் அவைலபிள் எரர் அப்படின்னு சொல்றது. எப்பெல்லாம் நம்மளோட ஒரு ஃபார்முலாவோ ஃபங்க்ஷனோ கொடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற ரெஃபரன்ஸ் அவைலபிளா இல்லையோ அப்ப நமக்கு இந்த எரர் அடிக்கும். நம்ம போய் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த இடத்துல போய் பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்திருக்கோம், லுக்அப் ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். லுக்அப் ஃபார்முலாக்குனே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மேல ஒரு ஐ பட்டன்ல நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துடுறேன், பாத்துக்கோங்க. இதுல நம்ம என்ன சொல்லிருக்கோம், 93 போயிட்டு T6 T11ல பார்த்துட்டு இங்க பாருங்க 93 அப்படின்னு சொல்றது இந்த T6 T11ல பார்த்துட்டு அதுக்கு சம்பந்தப்பட்ட கண்ட்ரி எடுத்துட்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அது எங்க இருக்கு, S6 S11ல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம பார்க்க சொன்ன வேல்யூ பாத்தீங்கன்னா 93 அப்படின்னு சொல்ற வேல்யூ 93 அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுது. எங்க பார்க்க சொன்னோம், அதை T6 T11ல போய் பாரு, இந்த ப்ளூ கலர்ல போய் பாருன்னு சொன்னோம். அதுல 93 இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லாதால நமக்கு நாட் அவைலபிள் எரர் அடிச்சிருச்சு. அதுவே நீங்க இந்த இடத்துல 93 என்டர் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட எஸ் காலம்ல இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானை இங்க எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுத்துருச்சு. சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி ஏன் இல்ல, நம்ம எதை வந்து போயிட்டு பாத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றோமோ எக்ஸல்ல, அந்த வேல்யூவே அதுல இல்ல இருந்தா நமக்கு நாட் அவைலபிள் எரர் அடிக்குங்க. அவ்வளவுதான். சோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்ப எந்த எரர் வரும், அதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாச்சே நமக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடுவுல வந்தது. எங்கெல்லாம் எரர் இருக்கோ அங்கெல்லாம் இது மாதிரி வந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அதுக்கு பேரு தான் ட்ரேஸ் எரர் பட்டன். இது நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, ஏதோ ஒரு எரர் வந்துடுச்சு, நமக்கு என்ன பண்ணவே தெரியல, நம்ம முழிக்கிறப்போ தேவையில்லை நீ கஷ்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீ என்ன வேல்யூ பார்க்க சொல்லிருக்கியோ அந்த வேல்யூ அதுல இல்ல, அந்த ஃபார்முலா ஃபங்க்ஷன் போய் பாக்குறதுக்கு அதுக்கு இல்ல அப்படின்னு நமக்கு எரர் அடிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஹெல்ப் ஆன் திஸ் எரர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு இருக்கிற ஹெல்ப் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் நமக்கு இதுல கொடுத்துரும். 2 மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா நமக்கு ஷோ கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி கொடுத்துருக்க ஓகே இதை எவாலுவேட் கொடுத்து பாரு அப்படின்னு சொன்னா அது எனக்கு நாட் அவைலபிள் அப்படின்றது நமக்கு கொடுத்துரும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம்
இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இது வந்து உனக்கு நல் எரர் அப்படின்னு நமக்கு சொல்லுது. இந்த ரேஞ்ச் நீ கொடுத்துருக்கல, அந்த ரேஞ்ச் வந்து இன்டர்செக்ட் ஆகல, இன்டர்செக்ட் ஆனாதான் உனக்கு அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன எரர்ன்றதையும் நமக்கு அங்க சொல்லிடும். இதுதான் நமக்கு ட்ரேஸ் எரர் பட்டன். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எரரை நம்ம எப்பெல்லாம் எவாலுவேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, இந்த காமனஸ்டான எரர்ஸை பார்த்துட்டோம், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். சரிப்பா, இதெல்லாம் வராம நான் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். அதுல ஒரு சிலது என்னன்னு சொன்னா, எப்போ ஒரு ஃபார்முலா போட்டாலும் அதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவல் சைன் போடணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பேராந்தசிஸ் ஓபன் பண்ணணும், அதை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா அதுக்கான ஓபன் பேராந்தசிஸ் இருக்கான்னு பாக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி எப்பெல்லாம் ரேஞ்ச் கொடுக்குறோமோ அதுக்கு நடுவில் கோலனா செமிகோலன் போட்டிருக்கோமான்றதை பார்த்துக்கணும். கோலன் தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போகலாம். ஒரு எப்பெல்லாம் ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பை கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ள இருக்கா, டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோமா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு எந்த டைப், அதாவது டெக்ஸ்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல டெக்ஸ்ட் கொடுக்கணும், நம்பர் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்பர் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக டெக்ஸ்ட் கொடுக்குற இடத்துல நம்பரை கொடுத்து, நம்பர் கொடுக்க வேண்டிய இடத்துல டெக்ஸ்ட்டை கொடுத்து எக்ஸலை கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது மாதிரி எரர் பிரச்சனை வராது. அதே மாதிரி ரெஃபரன்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதாவது ரெஃபர் பண்ணும்போது இன்னொரு ஷீட்டை ரெஃபர் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்னொரு ஷீட்டோட நேம் வந்து டபுள் கோட்ஸ் அதுக்கு அடுத்து போட்டிருக்கோமா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஒர்க் ஷீட் நம்ம ரெஃபர் பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த ஒர்க் ஷீட் நேம் பக்கத்துல எக்ஸ்கிளமேஷன் கரெக்டா போட்டிருக்கோமா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். நம்ம அதை மேனுவலா என்டர் பண்ணோம். நீங்களே போயிட்டு அதை ரெஃபர் பண்ணும்போது ஈக்குவல் டு போட்டு ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது எக்ஸல் அதை எடுத்துட்டு வந்துடும். பட் நீங்களா மேனுவலா எப்பெல்லாம் போடுறீங்களோ அப்ப இதை பாத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்மளோட போன வீடியோஸ்ல டீடைலா பார்த்திருக்கோம். இப்போ இது ஜஸ்ட் நம்ம இப்போ சம்மரைஸ் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு டேட்டா என்ட்ரி செல்லோ ஒரு ஃபார்முலா செல், இப்போ ஃபார்முலா செல்ல எரர் அடிச்சுது அப்படின்னு சொன்னா அதோட டிபெண்டன்ட் செல்ஸ் எல்லாம் அடி வாங்கிடும். கரெக்ட்டுங்களா? சோ நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுல என்ன சொன்னா நம்ம E6 E7 E8 ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அப்ப E6 E7 E8ன்றது இங்க இருந்து வருது. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா வரணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கிற ஃபார்முலா கரெக்டா இருக்கணும். இந்த இடத்துல நான் போய் ஏதோ டைப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு இந்த வேல்யூ எரர் இங்க அடிச்சிடும். கரெக்ட்டுங்களா? அப்போ இது எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்? இந்த இடத்துல இது வந்து நீ என்டர் பண்ணக்கூடிய இடம் கிடையாது, இது ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம யூசருக்கு சொல்லணும். யூசருக்கு எப்படி சொல்லுவோம்? நம்ம 2-3 வகையில சொல்லலாம். ஒன்னு, யூசருக்கு நீ என்டர் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு கலராவோ போட்டுடலாம். இல்லைன்னு சொன்னா எங்கெல்லாம் ஃபார்முலா இருக்கோ அதை இண்டிகேட் பண்ற வகையில ஃபார்முலா இருக்கிற செல்ஸ் எல்லாம் ஒரு கலர் கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்படி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஷீட்ல எங்கெல்லாம் ஃபார்முலா இருக்கோ இந்த கலர் வந்துடணும் அப்படின்னு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவலா அது ஒர்க் பண்ணாம இருக்கிறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணிடலாம். எங்கெல்லாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கொடுத்துட்டோம், எந்த என்ட்ரியுமே அங்க பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த எரர்ஸ் வராது. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு மோஸ்ட்லி இந்த எரர்ஸ் அடிக்காம இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.